இப்போ நம்ம என்ன பாட போகிறோம்? ஓடி விளையாடு பாப்பா. அந்த பாட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா? கேட்டிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? என்ன இருக்கும் அந்த பாட்டில்? பாரதியார் எப்படிலாம் விளையாடணும், எப்படிலாம் இருக்கணும், எதெல்லாம் பார்த்து சந்தோஷப்படணும், எதை பார்த்து கோவப்படணும், சரியா? இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் சொல்லியிருக்காரு, சரியா? அதை பற்றி நம்ம அந்த சாங்கை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ நீ ஓய்ந்திருக்க ஆகாது பாப்பா, ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? ஓடி விளையாடுன்னா என்ன? ஓடி விளையாடணும், நல்லா ஓடி விளையாடணும். அப்புறம் எப்பவுமே நம்ம ரொம்ப சோர்வா போய் ஓஞ்சு இருக்கக்கூடாது, சரியா? அடுத்த லைன்ல கூடி விளையாடு. நம்ம தனியா விளையாட முடியுமா? ஒரு விளையாட்டை எப்படி இருக்கணும்? எல்லாரும் சேர்ந்து கூடி விளையாடணும்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் எந்த குழந்தையுமே நம்ம என்ன பண்ணக்கூடாது? திட்டுறதோ அடிக்கிறதோ செய்யக்கூடாது, எல்லாரும் அன்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு, சரியா? இப்போ பாடலாமா? இந்த ஃபர்ஸ்ட் பேரை பாடலாமா? ஓகே. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, பாப்பா, ஓடி விளையாடு, ஓடி விளையாடு, ஓடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா, பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, நீங்களே பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, வெரி குட். ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைகளாகாது பாப்பா. ரொம்ப லோ ஸ்ருதியா இருக்கா? ஹை ஸ்ருதி பண்ணிக்கலாமா? வெயிட். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓகே, இந்த ஸ்ருதி கரெக்டா இருக்கா? சரி, அடுத்தது பார்க்கலாம். சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவின்னா என்ன? அழகான ஒரு சின்ன குருவி. அது என்ன பண்ணும்? எல்லா இடத்துலயும் திரிந்து பறந்துகிட்டே இருக்கும், சரியா? சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி போலே, நீ திரிந்து பறந்து வா பாப்பா, நீ திரிந்து பறந்து வா பாப்பா. அழகா ஆக்ஷனோட பண்ணுங்க. சின்னஞ்சிறு குருவி போலே, சின்னஞ்சிறு குருவி
வண்ண பறவைகளை கண்டு வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா பாப்பா வண்ண பறவைகளை வண்ண பறவைகளை வண்ணம்னா என்ன கலர்ஸ் பறவைகள் என்னென்ன கலர்ஸ்ல இருக்கு நிறைய கலர்ஸ்ல இருக்கு அந்த பறவைகள் எல்லாம் பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சரியா வண்ண பறவைகளை கண்டு வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா பாப்பா ஓடி விளையாடு ஓடி விளையாடு பாப்பா பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா நீ ஒன்றுக்கலாகாது பாப்பா அடுத்து போலாமா இதுல நிறைய பேராகிராஃப்ஸ் இருக்கு நம்ம செலக்டிவா ஒரு 5 மட்டும் எடுத்துக்கலாம் காலை எழுந்தவுடன் படிப்பு காலையில் எழுந்தவுடன் என்ன பண்ணணும் படிக்கணும் சரியா அப்புறம் கனிவுன்னா ஒரு மனதிற்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கக்கூடியது கனிவு கொடுக்கும் எது நல்லது கனிவு கொடுக்கக்கூடியது பாட்டு பாட்டு பாடினா மனசுக்கு எப்படி இருக்குமா ஹாப்பியா நிம்மதியா இருக்குமா சரியா காலை எழுந்தவுடன் படிப்பு சொல்லுங்க காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு பின்பு கனிவு கனிவு கொடுக்கும் கொடுக்கும் நல்ல நல்ல பாட்டு பாட்டு காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் மாலை முழுதும் மாலைன்னா ஈவினிங் என்ன பண்ணணுமாமா விளையாடணும் சரியா மாலை முழுதும் விளையாட்டு மாலை விளையாட்டு மாலை முழுதும் மாலை முழுதும் விளையாட்டு விளையாட்டு என்று என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு வழக்கப்படுத்திக் கொள்ளு வழக்கம் அப்படின்னா ரெகுலாரிட்டி டெய்லி இது செய்யணும் சரியா என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா பாப்பா இதுல ஒரு சின்னதா எங்களுக்கு எங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்கேன் எங்க தாத்தாலும் எனக்கு சரியா அது என்னன்னா காலை எழுந்தவுடன் படிப்பு அப்படின்னு சொன்னனையும் என்ன படிக்கணும் அதுக்கு ஒரு வாய்ப்பாடு சொல்லலாம் சரியா தமிழ்ல இப்போ எப்படி நீங்க 1 2 சார் 2 2 2 சார் 4 அப்படி சொல்றீங்க அது வந்து தமிழ்ல சொல்லும்போது ஓரென் 2 ஈரென் 4 மூரென் 6 நாரென் 8 சொல்லுங்க நாரென் 8 ஓரென் 2 ஈரென் 4 மூரென் 6 நாரென் 8 மூரென் 6 நாரென் 8 நாரெண்டு 4 2 8 சரியா அது சொல்லணும் அப்புறம் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு பாட்டுக்கு எப்ப என்ன சொல்லுவோம் எப்பவுமே சரிகம பதனி சானிதா மகமரி சரிகம பதனி சானிதா மகமரி மகமரின்னு சொல்ல மகரிசா உங்களுக்கு எது வருதோ வச்சுக்கலாம் சரிகம பதனி சானிதா மகரிசா இப்படி கூட வச்சுக்கலாம் ஓகே அடுத்தது மாலை முழுதும் விளையாட்டு மாலை முழுதும் விளையாட்டு அதுக்கு வந்து சடுகுடு குடு 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 சடுகுடு குடு 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 நல்லா ஹாப்பியா சொல்லுங்க அப்பதான் வரும் இது 3 நம்ம சேர்த்து பாடலாமா பாடும்போது சரியா காலை எழுந்தவுடன் படிப்பு காலை எழுந்தவுடன் படிப்பு என்ன சொல்லணும் ஓரென் 2 ஈரென் 4 மூரென் 6 நாரென் 8 காலை எழுந்தவுடன் படிப்பு மறுபடியும் ஓரென் 2 ஈரென் 4 மூரென் 6 நாரென்
பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. சரிகமா காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. அடுத்தது மாலை முழுதும் விளையாட்டு. சடுகுடு குடு 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 சடுகுடு குடு 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 மாலை முழுதும் விளையாட்டு. வெரி குட். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பா. நீங்களே பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு. அது தேர்வு சொல்லுங்க. காலை எழுந்தவுடன் படிப்பு. ஓரென் ரெண்டு ஈரென் நாலு மூரென் நாலு நாரென் எட்டு. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. சரிகமா பதனிசா சானிதப்பா மகரிசா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு. மாலை முழுதும் விளையாட்டு. சத்தமா அப்பதான் டங்க் நல்லா ஒர்க் பண்ணும். ஸ்பீடா சொல்லணும். சடுகுடு குடு 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 சடுகுடு குடு 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 குடு. ஓகே, மறுபடியும். மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அடுத்த பேர போலாமா? சேம் டியூன் தான். நம்ம நேத்து பார்த்த அதே சாங் மாதிரி தான். எவ்வளோ பேராஸ் நம்ம எடுக்கிறோமோ அந்த சரணத்தோட அதே டியூன் தான் தொடர்ந்து வரும். சரியா? அதனால நம்ம எந்த சாங்ல எந்த பேரா நமக்கு வேணுமோ சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பொய் சொல்ல கூடாது பாப்பா. சொல்லுங்க. பொய் சொல்ல கூடாது பாப்பா, என்றும் என்றும் புறம் சொல்லலாகாது புறம் சொல்லலாகாது பாப்பா. பாப்பா. பொய்னா உங்களுக்கே தெரியும். பொய் என்னைக்கும் எங்கேயும் யார்ட்டையும் சொல்லக்கூடாது. நம்ம எதை பார்க்குறோமோ எப்படி இருக்கோமோ அந்த உண்மையை மட்டும்தான் நம்ம என்ன பண்ணணும், கட்டாயம் சொல்லணும், பேசணும். அடுத்தது புறம் சொல்லுது. ஒருத்தரை பத்தி நம்ம தவறா பேசுறது. நீங்களே ஸ்கூல்ல சொல்லுவீங்க, மேம் அவ பேசிட்டே இருக்கா, நீங்க பேசிருப்பீங்க, மேம் திட்டினையும் நான் பேசவே இல்லை மேம், அவ தான் மேம் பேசினா. ஜஸ்ட் அங்கிருந்து தான் தொடங்குது. சின்ன சின்ன பொய், சின்ன சின்ன புறம் சொல்றதெல்லாம் ஸ்கூல்லேயே நம்ம ஆரம்பிச்சிடறோம் நமக்கே தெரியாம. ஸோ இப்போ இந்த ஜென்ரேஷன்ல நம்ம என்ன பண்ணணும்னா, எப்போ நம்ம ஒரு சின்ன தவறு ஆரம்பிக்கிறோமோ அப்பவே அதை நம்ம என்ன பண்ணிடணும், தடுத்து நிறுத்திடணும். ஸோ பாரதியார் சொன்ன வார்த்தைகளை நம்ம கட்டாயமா என்ன பண்ணணும், கடைபிடிச்சு ஆகணும். சரியா? பொய் சொல்ல கூடாது பாப்பா, பொய் சொல்ல கூடாது பாப்பா, என்றும் என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. புறம் சொல்லலாகாது பாப்பா. சரியா? அடுத்தது யார் நமக்கு துணையா இருக்காங்க? தெய்வம், கடவுள். சரியா? தெய்வம் நமக்கு துணை பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா. அதனால நம்மளுக்கு என்ன வராதான், தீங்கு வர மாட்டாது பாப்பா. தீங்கு வர மாட்டாது பாப்பா. தீங்குன்னா நமக்கு கெட்ட செயல்கள், அதெல்லாம் நம்ம கிட்ட கெட்டதெல்லாம் நம்ம கிட்ட வராது. தெய்வத்தை நினைக்கும் போது கட்டாயமா நமக்கு என்ன வராது, துன்பம் வராது. சரியா? அப்படியே வந்தால் என்ன ஆயிடும், சீக்கிரமா விலகிடும். அதுக்கு அடுத்த பேரால இருக்கு, அதே சொல்லிட்டாங்க. சரியா? பொய் சொல்ல கூடாது பாப்பா, பொய் சொல்ல கூடாது பாப்பா,
நல்லா அழகா என்ஜாய் பண்ணி பாடுங்க. நல்ல சவுண்டு, நம்ம வாய்ஸ்ல எவ்வளோ சவுண்டா பாடுறோமோ அப்பதான் அந்த பாட்டுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். சரியா? நல்லா ஹாப்பியா பாடணும். அந்த லிரிக்ஸை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாடணும். சரியா? பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா, என்று புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. ஓகேவா? இந்த பேரா புரிஞ்சுதா? பாடலாமா ஃபர்ஸ்ட்ல இருந்து? 1 2 3 ஸ்டார்ட். பொய் சொல்லக்கூடாது பாப்பா, பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. மறுபடியும் பொய் சொல்லக்கூடாது பாப்பா, என்றும் புறம் சொல்லலாகாது பாப்பா. தெய்வம் நமக்கு துணை பாப்பா, தெய்வம் நமக்கு துணை பாப்பா, ஒரு தீங்கு வர மாட்டாது ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. பாப்பா. ஓடி விளையா, நீங்களே பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு, கூடி விளையாடு, அங்க நல்ல டியூன் அழகா பாடணும். கூடி இரு, கூடி கூடி விளையாடு பாப்பா, விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, கூடி விளையாடு பாப்பா. ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. அடுத்து இனி 2 பேரா நம்ம எடுத்துருக்கோம். அதில் அடுத்த லாஸ்ட் பார்த்தீங்கன்னா, பாதகம் செய்பவரை கண்டால். பாதகம்னா நமக்கு துன்பம் கொடுக்கறவங்க, கெட்ட செயல்கள் செய்யறவங்க. சரியா? பாதகம் செய்பவரை கண்டால் சொல்லுங்க. பாதகம் செய்பவரை கண்டால், செய்பவரை செய்பவரை கண்டால், கண்டால், பாதகம் செய்பவரை கண்டால் பாதகம் செய்பவரை கண்டால் நாம் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. பயம் கொள்ளலாகாது பாப்பா. இப்போ உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, குட் டச் பேட் டச் சொல்லி கொடுத்துருப்பாங்க ஸ்கூல்ல. நிறைய பிரச்சனைகளை குழந்தைய சந்திக்கிறாங்க. நம்ம கிட்ட யார் எப்படி நடந்துக்கிறாங்க, நம்மளை எப்படி டச் பண்றாங்க, அந்த மாதிரி குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். ஏதாவது பிரச்சனை வந்தா பேரண்ட்ஸ் கிட்டயோ நமக்கு நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்டயோ சொல்ல துணியருக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும். குழந்தைங்க பயந்துக்கிட்டு நிறைய விஷயத்த நம்ம கிட்ட சொல்ல மாட்டாங்க. அதனால இந்த வரியிலிருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. அவங்க என்ன பண்ணணும்? மோதி மிதித்து விடு பாப்பா. அவங்க கிட்ட நம்ம தான் தப்பு செய்யலையே, நம்மையே பயந்துக்கணும். தப்பு செய்யறவங்களை பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அவங்கள தள்ளி விட்டுட்டு அவங்கள என்ன பண்ணணும்னா, அவங்க முகத்தில் உமிழ்ந்து விடு. அதாவது பாரதியார் ரொம்ப கோபமா இந்த வார்த்தைகள் சொல்லியிருக்காரு. நம்ம கிட்ட தீங்கு செய்யறவங்களை பார்த்து நம்ம உமிழ்ந்து விடுன்னா அவங்க முகத்துல துப்பிடு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு வார்த்தை. நம்ம அதை செய்யணுங்கிற அவசியம் இல்லை. அவங்க கிட்ட இருந்து விலகி எல்லாம் யாராவது தப்பு பண்ணினாங்க அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணணும்? உடனடியா சொல்லணும். நம்மளே தப்பு செய்ய தூண்டினாலும் நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு துணை போகக்கூடாது. ஓகே? பாதகம் செய்பவரை கண்டால், பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா. அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாக
ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. ஓகே, அந்த பேர் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு இல்லையா? அடுத்தது போலாமா? அதே டியூன் தான் நீங்க என்ன பண்ணிக்கணும், பிராக்டிஸ் பண்ணிட்டு மனப்பாடமா பாடணும். அடுத்தது, இப்போ நமக்கு இந்த கொரோனா அட்டாக்னால நம்ம நிறைய ப்ராப்ளம்ல இருக்கோம் இல்லையா? ஸோ அந்த துன்பம் நம்மளை நெருங்கி வந்திருந்த போதும் நாம் சோர்ந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி, அப்போவே நம்மளோட சுச்சுவேஷன் எதுவாக இருந்தாலும் நம்ம என்ன ஆகிடக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம தெய்வம் தான் நமக்கு என்னைக்கு துணையாக இருக்கும், அதுக்குண்டான முயற்சிகளை செஞ்சு நம்ம வெற்றி காணணும் அப்படிங்கிற அந்த அர்த்தத்தை நம்ம எடுத்துக்கணும். துன்பம் நெருங்கி வந்த போதும், சொல்லுங்க. துன்பம் நெருங்கி வந்த போதும். துன்பம் துன்பம் துன்பம்னு என்ன? நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் இல்லையா, ப்ராப்ளம்ஸ். சரியா? துன்பம் துன்பம் நெருங்கி வந்த போதும் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா. சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா. நம்ம துன்பம் வருதேன்னு எப்பவுமே என்ன ஆயிடக்கூடாது, ரொம்ப சோர்ந்து கவலையோட ஐயோ இந்த துன்பம் வந்துருச்சு நம்ம என்ன பண்ணுவோம் இனி அப்படிலாம் நினைக்க கூடாது. அதுல நம்ம ஃபேஸ் பண்ணி பிரச்சனைகளை கடந்து போய்கிட்டே இருக்கணும். சரியா? துன்பம் நெருங்கி வந்த போதும் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா. சோர்ந்து விடல் ஆகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. நம்ம கிட்ட யார் இருக்கா? அன்பு மிகுந்த தெய்வம் நம்ம கிட்ட இருக்காங்க. துன்பம் அத்தனையும் அந்த தெய்வம் என்ன பண்ணிடுமா, நமக்கு துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? பாடலாமா? இந்த வார்த்தை பாடலாமா? துன்பம் நெருங்கி வந்த போதும் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. துன்பம் நெருங்கி வந்த போதும் துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. நல்லா கவனிச்சு பாடுங்க. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. பாப்பா. துன்பம் நெருங்கி, எங்களோட சேர்ந்து பாடுங்க. துன்பம் நெருங்கி வந்த போதும் நாம் சோர்ந்து விடலாகாது பாப்பா. அன்பு மிகுந்த தெய்வம் உண்டு. துன்பம் அத்தனையும் போக்கிவிடும் பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. பிடிச்சதா இந்த பாட்டு உங்களுக்கு? நீங்களே ஒரு தெரிஞ்ச வரைக்கும் பாடுங்க. அதோட முடிச்சுக்கலாம். பாடுங்க. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. கூடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, ஒரு ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. மறுபடியும். சின்னஞ்சிறு குருவி போலே நீ திரிந்து பறந்து வா பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. வண்ண பறவைகளை கண்டு நீ மனதில் மகிழ்ச்சி கொள்ளு பாப்பா. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா.
கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு சரிகம பதனி சாணி தபா மகரி காலை எழுந்தவுடன் படிப்பேன் பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு மாலை முழுதும் விளையாட்டு சடுகுடு குடு 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 சடுகுடு குடு 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 மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா ஓடி விளையாடு பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த சாங்கு. இந்த நான் சொல்லிக் கொடுக்குற பாடல்களை எல்லாம் நம்ம குழந்தைகிட்ட ஒரு டைரியோ இல்லை ஒரு நோட்டோ போட்டு கட்டாயமாக அவங்க கைப்பட எழுதி வச்சுக்கணும்னு நீங்கள் சொல்லுங்கள். அப்போ தான் ரெகுலராக அது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஃபோன் எப்பவுமே அவங்கக்கிட்ட நம்ம கொடுக்கறதும் தவறான ஒரு செயல். இந்த கிளாஸை வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு குழந்தைங்க வந்து ரெகுலராக பாட பயிற்சி பண்ணணும். பாடுறதுனால நமக்கு நல்ல ஒரு மூச்சு பயிற்சி கிடைக்கும். இனி சாஸ்திரிய சங்கீதமாக நம்ம நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. நம்ம தாளம்னா என்ன, ராகம்னா என்ன, ஸ்ருதி சேர்க்கிறதுனா என்ன, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் இனி உங்ககிட்ட நான் பேச ஆரம்பிக்கல. ஸோ சின்ன குழந்தைகளுக்கு ஒரு அட்ராக்ஷனாக நம்ம சில சாங் சொல்லிக் கொடுக்கும்போது இசை மேலே ஒரு ஆர்வம் வரும். அதற்காக தான் நான் இந்த மாதிரி சின்ன சின்ன பாட்டாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி பாடல்லாம் கற்றுக்கணும்னு ஆசை இருந்தாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கட்டாயம் நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ இனிமேல் எல்லாரும் டைரி வச்சு அந்த டேட் போட்டு அந்த பாடல்களை நம்ம ஃபஸ்ட் டு லாஸ்ட் வரைக்கும் குழந்தைய கைப்பட எழுத வச்சு பழக்கணும். கட்டாயம் குழந்தைகளை எழுதுவீங்க நானும் நம்புகிறேன். அதே மாதிரி இன்றைக்கே இவங்க ஒரு நோட் போட்டு பசங்களெல்லாம் எழுத வச்சுருக்கேன். ஸோ அவங்க எழுதி இன்றைக்கி அதை பார்த்து தான் பாடினாங்க. ஏன்னா நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது ஞாபகம் இருக்கும், மறுபடியும் நாளைக்கு கேட்கும்போது அந்த லிரிக்ஸ் மறந்து போயிடும். ஸோ ஒரு நாளைக்கு அந்த ஒரு பாட்டை கற்றுக்குறாங்கன்னா அதை மினிமம் ஒரு 50 டைம்ஸாவது அவங்க பாடினா தான் அவங்களுக்கு மனசில் பதியும், அந்த டியூன் பதியும். ஸோ நம்ம ரிப்பீட் மோடாக நம்ம அந்த ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு இதை நம்ம கேட்க வச்சு கூடவே பாட வச்சுட்டே இருந்தோம்னா ஈஸியாக குழந்தைங்க மனப்பாடம் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளை விட குழந்தைகளோட பிரெயின் வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்கும். எப்படிப்பட்ட ஃபோனில் லாக் போட்டாலும் அவங்களால எடுக்க முடியும். அப்படிங்கிறப்ப இந்த சின்ன சின்ன பாட்டு கற்றுக்கிறது ஒரு சாதாரண விஷயம் அவங்களுக்கு. ஸோ ரெகுலராக நம்ம தொடர்ச்சியாக இதே மாதிரி பாடல்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.